பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி 2 வரை மத்தியானம். அதற்கு மேல் பஞ்சமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 12:32 வரை. அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். இன்று ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4 வரை. யமகண்டம் 9 to 10 காலை. நல்ல நேரம் 7 to 8, சாயங்காலம் 4 to 5. இன்று சந்திராஷ்டமம் சிம்மராசிக்காரர்களுக்கு. போட வேண்டிய நிறம், அணிய வேண்டிய நிறம் சிவப்பு. சாப்பிட வேண்டியது முள்ளங்கி அல்லது காலையில் வெறும் வயிற்றில் 4 துளசி இலையை சாப்பிடுங்க. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. வெளிநாட்டு வாய்ப்பு நல்ல செய்தி வந்து தேரும். வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆமாம், அதாவது நிலம் வாகனம் தொடர்பான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பூர்வாங்க ப்ரிலிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். அடுத்தால உங்களுக்கு டெலிவரி மனசு மட்டும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. முஸ்லீம் கண்ட்ரீஸில் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தொடர்புனால் சிக்கல்லேருந்து மீண்டுருந்தீங்க. அடுத்து ரிஷபராசி. ஆடிட்டரு, லாயர் போன்றவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் விடாத முயற்சியின் பலனாக வெற்றியை அனுபவிக்கப் போகிறீர்கள். தொழில் நல்லபடி நடக்கிறது. எதையும் செய்ய துணியும் மனோதைரியம். எதனாலும் செஞ்சிடலாண்டா என்ன ஆயிரப்போகுதுங்கிற மனோதைரியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. தாயின் உடல்நிலை நன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. பணவரவு பரவாயில்ல, வேணுங்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மனசில் ரொம்ப உற்சாகம். வீட்டில் எல்லோரும் நல்லா இருந்து காசு இருந்தால் உற்சாகத்துக்கு என்ன குறை, நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து மிதுன ராசி. மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குது. எஸ்கிமோக்கள்கிட்டையே ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரிய வெற்றியை சம்பாதிக்க முடியலை. அதுதான் பிரச்சனை. சாமர்த்தியம் இருக்குது, அந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சலிப்பு வேண்டாம். விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆமாம், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை அவதூறாக தான் பேசுவாங்க. நீங்கள் என்னதை செஞ்சாலும் அப்படி தான் பேசுவாங்க. அதை கணக்கில் வச்சிக்க வேண்டாம். அடுத்து கடகராசி. உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் வெற்றி கூட கிடைக்கும். ஆமாம், திருமணமாகாதவங்களுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது. தொழிலில் பெரிய அளவு சாதித்தப்பறம் தான் திருமணம்ங்கிறவங்க முடிவு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து சிம்மராசி. அதாவது கிரானைட்டு, கோரி, ஸ்டோன் கிரஷரு இந்த மாதிரி தொழிலில் ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக செய்யணும்னு நினச்சா அதில் அது யோசிக்க வேண்டியதில்லை. அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். அதாவது அந்த போர் போடுறது, கிணறு வெட்டுறது அதை மாதிரி செய்யணும்னு நினச்சா கூட அதனோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ போர் போட்டால் தண்ணி சீக்கிரமே வந்துடும். கிணறு வெட்டினா அது நல்ல இது இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம். அடுத்தால எப்படின்னா குடும்பத்தில் சற்று குழப்பமான சூழ்நிலை. அதே மாதிரி வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கணும்னா அதுக்குண்டான மற்ற வியாபாரம் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, க்ரஷர் சம்மந்தப்பட்டதை தவிர மற்ற ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் அதுக்கு உண்டான சூழ்நிலை சரியில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து கன்னியாராசி. புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். கொஞ்சம் பேர் புதுசாக ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதில் உங்களோட எதிர்கால காதலி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், உத்தியோகத்தில் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது. வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்குது. மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாட்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு படிப்பில் வரமாட்டேங்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து துளாராசி. இந்த வியாபாரிங்க இன்றைக்கி கடைக்கு போகிறதுக்கே மனசுடாது. மேக்சிமம் லீவு போட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. மனசில் மனசில் ஒரு உற்சாகம் இல்லை.
மனைவியோட பேச்சு வந்து கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. எதுக்கு கவலைப்பட்டீங்க, உங்கள்கிட்ட தான் சாமர்த்தியம் இருக்கா, இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் எடுக்கலாமுங்க உற்சாகமாக உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறதுனால உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி போலீஸு, மிலிட்ரி, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான நாள் இது. ஓகே. அடுத்து விருச்சக ராசி. குழந்தை பாக்கியம் கைகூடும். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கை கொடுக்குது. ஹோமம், பூஜை போன்றவற்றை ஈடுபடுகிறீங்க. பூஜை, அபிஷேகம் பண்ணுறது, இல்லது அந்த ஹோமம் இந்த ஹோமம்னு ஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரி பட்ட ஈடுபடுறீங்க. பணச்செலவு ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. கொள்கையை மாற்றிக்கிடுவீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொள்கையை வச்சுருப்பீங்க, இப்போ அந்த கொள்கையை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போதாவது ஞானம் வந்ததுன்னு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டீங்க. சிலரை நம்பி மோசம் போயிருக்கலாம், சில தொழிலை நம்பி மோசம் போயிருக்கலாம். இப்போவுமே சுதாரிப்பிச்சுக்கிட்டு சரிப்பா போனது போட்ட இப்போ மொதல் நமக்கு ஞானம் வந்திருக்கிறேன்னு ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பொழுது நல்ல பொழுதாகவே கடைசி நேரம் தூங்க போகிற நேரத்தில் நல்லா ரிலாக்ஸாக ஆயிடுறீங்க. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யார் பேச்சை கேட்டு நீங்கள் நடந்து அதனால் பிரச்சனைகளுக்கு மாட்டினீங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறீங்க. அவங்களோட உறவை துண்டித்து கொள்கிறீர்கள். நல்ல முடிவு. அடுத்து தனுசு ராசி. ஏதாவது ப்ராப்பர்ட்டி சிக்கல இருந்தால் நீண்ட காலமாக அந்த கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அலைஞ்சிட்டு இப்போ ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக வெற்றி கிடைக்க போகிறது. ஓகே. உத்தியோக சம்பந்தமான இன்டர்வியூ நன்றாகவே போகிறது. ஆமாம். காலையில் கோபமாக ஆரம்பித்து சாயங்காலம் உற்சாகமாக முடிக்கிறீங்க. இன்னைய நாள் அதிர்ஷ்ட நாள்னே வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் சிக்கல் பார்த்து பிரச்சனை இல்லை, சாயங்காலம் சிக்கலாக இருந்தால் தான் டென்ஷன். அதனால் சாயங்காலம் நல்லபடியாகவே முடிகிறது. அடுத்து மகர ராசி. மனைவி அல்லது காதலியோட சிறு பிரயாணம். ஆமாம். பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சின்ன பிரிவு முன்னால் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்ககிட்ட சுமூகமான உறவு, ஸ்மூத் செயலிங்னு வச்சுக்கலாமே. ஆமாம். தாய் தந்தை இருவருமே காரணம் இல்லாமல் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு அவங்களுக்கும் தெரியறதில்ல, உங்களுக்கும் தெரியறதில்ல. ஆமாம். கோபப்பட்டு நீங்கள் எதையுமே பேச வேண்டியதில்லை. பொறுமையாக காட்டுக்கிடுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து கும்பராசி. காரணமில்லாத டென்ஷன் போயிட்டுருக்குது. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால சின்ன பிரச்சனை, தொண்டைக்கட்டோ அதோ இதோ வருது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாத வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை செஞ்சு கொடுக்க முடியாமல் திருதுன்னு முழிக்காதங்க. சாயங்காலம் ஆஞ்சநேயரை வழிபட நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து மீனராசி. மனசில் இருக்கக்கூடிய உற்சாகம் உடம்பில் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போகுது இப்போ நாளைக்குன்னு அந்த நம்பிக்கை மாத்திரம் குறைய மாட்டேங்குது. அந்த நம்பிக்கையே இருக்குது, நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டம் வந்தே தீரும். வாழ்த்துக்கள். தகப்பனார் மூலம் லாபம். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மனைவி மூலம் பொருள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை முடித்து விட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். நண்பர்களே, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, புதன் எல்லா கிரகங்களையும் பார்த்தாயிற்று. ராகுவை மட்டும் விட்டுவிட்டோம். இப்பொழுது ராகுவை பற்றி சொல்கிறேன். ராகுவனோட கதையிலிருந்து ஆரம்பிப்போம். அதாவது திருப்பால் கடலை கடைகிறாங்க. வாசிங்கிற பாம்பை கயிறாகவும் அந்த மலையை மத்தாகவும் வச்சு அதை கடைகிறாங்க. கடையும் போது ஒன்று ஒன்றா வருது. அந்த கதைக்குள்ளே நமக்கு தேவையில்லை. அதில் அமிர்தமும் வருது. அதாவது தன்வந்திரிங்கிறவர் அமிர்தம் உள்ள குடத்தை கொண்டு கொடுப்பார். இப்போது அமிர்தத்தை, அதாவது திருப்பாற்கடலில் கடைஞ்சது தேவர்கள், ஆசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அமிர்தத்தை பங்கு வைக்கணும்.
என்ன செய்யணும்ட்டு அப்போ வந்து கிருஷ்ணர் அதாவது விஷ்ணு பெருமான் மோகினி வாசம் எடுத்து அவர் பங்கு வைக்க முன் வருவார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து வரிசையாக நெல்லுங்க, முதல்ல தேவரை கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுக்குறேன், கரெக்டாக பங்கு வைக்கிறோம்னு சொல்கிறாரு. அசுரர்களும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் வந்து முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றார். அப்போ சுபர்பானன்னு ஒரு அசுரன், அவருக்கு இவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. சரி, மற்றவன் எப்படியும் போயிட்டு போகிறான், நம்ம வந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டோம்ட்டு அவன் வந்து தேவர் மாதிரி வேஷம் எடுத்து தேவரோட லைனில் நின்றுக்கிட்டு அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ருவான். இந்த சூரியனும் சந்திரனும் வந்து அதை பார்த்துக்கிடுவாங்க, இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அமிர்த சாட்டை பார்த்தோடனே வந்து சொல்லிடுவாங்க அந்த மோகினி ரூபத்தில் இருக்கிற விஷ்ணுகிட்ட. விஷ்ணு வந்து அந்த இது கொடுக்குற கரண்டினால் அடித்து தலைவேறு முண்டவேரமாக ஆக்கிடுவார். அவன் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவனுக்கு சாவு வராது. அதே சமயத்தில் என்னை மன்னித்தருளுங்கள், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் தான் எனக்கு முக்தி கொடுக்கணும், விமோச்சனம் கொடுக்கணும்னு மனம் வருந்தி வேண்டுவார் விஷ்ணுக்கிட்ட. உடனே அவர் சொல்லுவார், நடந்தது நடந்து போச்சுன்ட்டு. அதாவது பாம்பு தலை மனித உடல் ராகுவாகவும், பாம்பு உடல் மனித தலை கேதுவாக 2 கிரகமாக நீங்கள் இருந்துக்கிட்டு வாங்க. அதாவது ஆல்ரெடி எல்லா கிரகங்களுக்கும் வீட்டை பிரித்து கொடுத்தனால உங்களுக்கு வீடு கிடையாது. அவங்க எல்லாம் கிளாக் வைஸ், அதாவது வலகத்துலேருந்து இடப்புறமாக சுற்றி வராங்க. அப்படி வந்தால் கிளாஸ் ஆகுங்கனால நீங்கள் இடப்புறமாக ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி வாங்கங்கிறது மாதிரி வரம் கொடுத்துருவார். ஸோ தப்பு பண்ண அந்த சுபர்பானை கூட ஒரு கிரகமாக மாறி பரிபாலனை செலுத்தக்கூடிய அளவுக்கு கொடுத்துருவார். இந்த இசை முரசு நாகூர் அறிவான்னு ஒருத்தர், அது வந்து முஸ்லீம் கவிஞர் தான். அவர் படித்த பாடல்களே எனக்கு பிடிச்சது வந்து, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவ்வளவு இது பண்ண அந்த அரக்கனுக்கே அவர் வந்து வரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட வந்து சரண்டரான நமக்கு எதுக்கு கொடுக்க மாட்டார். ஸோ எந்த மதமாக இருக்கலாம், அது சீக்கிய மதமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், அதிலே வைணவம் யாராக இருக்கட்டும், யாரை நம்புகிறவங்களாக இருக்கட்டும், இன்வால்மெண்ட்டோடு அவங்ககிட்ட சரண்டரானா கண்டிப்பாக அவர்கள் நம்மளது கஷ்டத்தை நீக்கி நல்லதை செய்வார்கள். இதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாளை ராகுவை பற்றி அடுத்த விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் பாலு.